الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதனைகள், நெருக்கடிகள், இழப்புகளின் போது ஓதுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையை நாம் அறிந்து கொள்வோம். இந்த பிரார்த்தனை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 2165 எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது அவரது மனைவிக்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்பது இந்த பிரார்த்தனையாகும். இப்போ இழப்புக்கள் ஏற்படுகின்ற போது, இழப்புக்களின் போது ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இந்த உலகத்தில் இழப்புக்களிலே மிகப்பெரிய இழப்புதான் அவரவருடைய உயிர் பிரிவதென்பது. அவரவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வதென்பது, அதுதான் மிகப்பெரிய இழப்பு. இதில் நாம் என்ன சொல்கிறோம்? நிச்சயமாக நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். நமது இழப்பு என்பது என்னதான்? சர்வசாதாரணமானது. அல்லாஹுடைய ஏற்பாடு. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளில் இந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. இஸ்லாம் கற்றுத்தருகின்ற இந்த அகீதா மிக முக்கியமானது. இந்த கொள்கை மிக முக்கியமானது. இப்போ எவ்வளோ பெரிய இழப்புக்கள் வந்தாலும் இங்கு சொல்லித்தரப்படுகின்ற இந்த வார்த்தைகள், இப்போ குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், 2வது அத்தியாயம் 155 156 157 ஆகிய வசனங்களில், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும், பசியாலும், பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். எனவே இன்று நாம் பார்க்கின்றோம், அதாவது மக்களுக்கு எவ்வாறான இழப்புகள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றன சொன்னால், அவர்களுடைய பொருளாதார இழப்பு, அவர்களுடைய உயிர்கள் இழப்பு, விளைச்சல்கள் இழப்பு, இப்படி பல இழப்புக்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இந்த இழப்புக்கள்ல யாருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது என்றால், வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பொறுமையுடையவர்கள், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது என்ன சொல்வார்கள்? நிச்சயமாக நாமே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்றுதான் சொல்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அப்ப இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் அந்த ரஹ்மத்தும் அவனது நற்கிருபையும் இருக்கிறது. இன்னும் இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். பாருங்க, இழப்புக்கள் வரும்போது உள்ளத்தில் என்ன செய்யும்? கவலை ஏற்படும், உள்ளத்தில் துன்பம் ஏற்படும், உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும். அப்ப இந்த வார்த்தைகளை பொறுமையோடு சொல்லும் போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லும் போது, அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு என்ன செய்கிறான்? அந்த உள்ளத்துக்கு அந்த ரஹ்மத்தை போடுகிறான், அவனது ரஹ்மத்தை போடுகிறான், அவனது கருணையை போடுகின்றான். அந்த இழப்புக்கள்
அவனுக்கு முன்னால் அந்த இழப்புகள் இருந்தாலும் அந்த உள்ளம் என்ன செய்கிறது? இந்த வார்த்தைகள் மூலம், படைத்த ரப்புக்காக அவன் பொறுமை காப்பதன் மூலம் அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள். அல்லாஹ்வின் புறத்தில் அவர்களுக்கு ரஹ்மத், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு நற்கிருபை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஹிதாயத்தை விட ஒரு மிகப்பெரிய நிஅமத் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மேலே உங்களுக்கு ஹதீஸிலே சொன்ன துஆவிலே அதில் அடுத்த பகுதி என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து என்ன? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. அதாவது, இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்துக்காக நற்கூலி வழங்குவாயாக. எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று பாருங்க. ஏன்னா சிலர்களுக்கு சோதனைகள், இழப்புகள் வருகின்றன. அவர்கள் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய நற்கூலியை இழந்து விடுகிறார்கள். இறைவனிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற அந்த நற்கூலியை இழந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அதில் அவர்கள் பொறுமை காக்காமல் கண்டபடி ஏசுகிறார்கள், கண்டபடி திட்டுகிறார்கள், கண்டபடி சபிக்கிறார்கள். இப்படி தங்களுக்கே என்ன செய்கிறார்கள்? சாபத்தை தேடிக்கொள்கிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள், முடியை பித்துக் கொள்கிறார்கள், மோசமான வார்த்தைகளை சொல்கிறார்கள். இவர்களுக்கு இந்த இழப்புகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடையாது. அப்ப கூலி யாருக்கு? படைத்த ரப்புக்காக பொறுமையோடு அதை ஏற்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி என்று கேட்கிறாங்க. அப்ப எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்துக்காக நீ நற்கூலி வழங்குவாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அவர்களுடைய அந்த இழப்புக்கள், பெரும் பெரும் இழப்புக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர்கள் பல காலங்கள் உழைத்து அவர்கள் சம்பாதித்த அவர்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் பல காலங்கள் அதற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இழப்புகளுக்காக நாளை மறுமையில் இவங்க அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இதை ஏற்றுக்கொள்ளும் போது இதற்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, அப்போது நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய இழப்புக்களாகவே அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு மகத்தான கூலி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்களுடைய கூலி எல்லாம் கணக்கின்றி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு பாருங்க. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்துக்காக நீ நற்கூலி வழங்குவாயாக. வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதற்கு பதிலாக எனக்கு சிறந்ததை வழங்குவாயாக என்றும் கேட்க வேண்டும். அதைவிட சிறந்ததை அல்லாஹ் தருவதற்கு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த இழப்புகளின் போது ஓத வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை. என பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த இழப்புகளின் போது இவ்வாறு ஓதுகின்ற போது அந்த சோதனைக்கும் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கூலி இருக்கிறது. அதே போன்று அதைவிட சிறந்ததை பகரமாக ஆக்குவாயாக, அதைவிட சிறந்ததை எனக்கு பதிலாக வழங்குவாயாக என்று கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள். எனவே இது ஒரு முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த துஆவில் நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவு இந்த துஆவுடைய பரக்கத் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவரை நான் காணவில்லை. அபூ சலமா எனக்கு ஒரு சிறந்த கணவராக இருந்தார் அப்படி என்று சொல்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரே எனக்கு கணவராக கிடைத்தார்கள். அவ்வளவு இந்த துஆவுடைய பரக்கத்தை பாருங்க. எனவே நமது இழப்புகளின் போது நாம் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் எங்களுக்கு பகரமாக ஆக்குவாயாக என்று கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று நாம் இழப்புகளின் போது ஓதுவது, இது சுன்னாவின் மூலம் நமக்கு காட்டப்பட்ட ஒரு உன்னதமான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுமையோடு யார் இந்த துஆவை ஓதுவார்களோ அந்த துஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நிச்சயமாக அவர்கள் அடைந்து கொள்வார்கள். உறுதியான நம்பிக்கையோடு படைத்த ரப்பி மீது நம்பிக்கை வைத்து இந்த துஆவை துன்பங்களின் போது, இழப்புகளின் போது ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.